ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோட 15 மினிட் சார்ட். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கான வீடியோக்குள்ளே மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீடியோஸில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ நீங்கள் அந்த வீடியோஸை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோவில் நான் ஒரு விஷயத்த மட்டும் தான் சொல்லியிருப்பேன். இந்த ஏரியாஸில் நமக்கு வந்துட்டு ஒரு கேப் இருக்குது அண்ட் அட் த சேம் டைமில் மார்க்கெட்ஸில் கீழேயும் ஒரு கேப் இருக்குது. ஸோ மார்க்கெட்ஸ் வந்துட்டு எந்த சைடில் இருக்கிற கேப்பை வந்துட்டு பிரேக் பண்ணி உங்களுக்கு சஸ்டெயின் பண்ணுறாங்களோ நம்ம அந்த சைடு மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருப்பேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மார்க்கெட்ஸ் ரெண்டு சைடில் இருக்கிற கேப்பையுமே க்ளோஸ் பண்ணலை. ஐ மீன் அதை தாண்டி மார்க்கெட்ஸால் மேலே போக முடியல. என்ன நடந்துச்சுன்னா அப்பர் சைடில் இருக்கிற கேப்பில் 50% எக்ஸாக்ட்லி அதோட கான்சிக்வெண்ட் என்க்ரோச்மெண்ட் விச் இஸ் ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 23,400 சம்திங் அந்த ஏரியாஸ்லாம் மார்க்கெட்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆச்சு. பட் இன்னைக்கு காலைல டெலிகிராம் குரூப்பில் என்னென்னா அப்டேட்ஸ் கொடுக்க முடியலை. என்னடா வீடியோ போட டெலிகிராம் குரூப்பில் கொடுக்க மாட்டேற, இல்லை டெலிகிராம் குரூப்பில் கொடுத்தா வீடியோ போட மாட்டேற அப்படின்னு சொல்லி கேட்குறது புரியுது. காலைல கொஞ்சம் ட்ராவலில் இருந்தேன், அதனால் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. பட் ஸ்டில் அகைன் நம்ம நேற்றுக்கான வீடியோஸில் சொல்லியிருந்தது தான் நடந்திருக்கு. எக்ஸாக்ட்லி இதோட கான்சிக்வெண்ட் என்க்ரோச்மெண்ட்லேருந்து மார்க்கெட்ஸ் திரும்பி இருக்கு, அதுதான் நடந்துச்சு. ஸோ அதனால் ஓவராலாக பார்க்குறப்ப பெருசாக ட்ரேட் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சப்போஸ் நீங்கள் ட்ரேட் எடுத்துருந்தீங்கனாலுமே அகைன் இதை பிரேக் பண்ணுற வரைக்கும் நம்ம டவுன் சைடு தான் பார்த்துருப்போம். நீங்கள் டவுன் சைடு தான் ட்ரேட் எடுத்திருப்பீங்க நம்புகிறேன். ஓகே ஃபைன், நாளைக்கான மார்க்கெட்டோட அனாலிசிஸ்குள்ளே வரலாம். சிம்பிளி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் இந்த ஏரியாஸில் வி ஹேவ் அன் ஆர்டர் பிளாக் அண்ட் அந்த ஆர்டர் பிளாக்லேருந்து இந்த கேண்டலோட க்ளோசிங் வரைக்கும் வி ஹேவ் அ கேப்பிங் ஏரியா டூ. ஸோ ஒன்ஸ் வந்துட்டு மார்க்கெட்ஸ் இந்த கேப்பிங் ஏரியாவுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணிச்சுன்னா வி மே எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் சைட் மொமெண்டம் அன்டில் ஆர் அன்லெஸ், அதாவது இந்த கேப்பிங் ஏரியாவுக்கு கீழே சஸ்டெயின் பண்ணுற வரைக்கும் நம்ம வந்துட்டு ஒரு டவுன் சைட் மொமெண்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த கேப்பிங் ஏரியாவோட ஏரியாஸ்ன்னு பார்க்குறப்ப 23,450லேருந்து 23,391 வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த ஏரியாஸை நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கான மார்க்கெட்டில் இந்த ஏரியாஸ்க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா நம்ம ஒரு அப்பர் சைடு மொமெண்டமையும், இந்த ஏரியாஸ்க்கு கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா நம்ம வந்துட்டு ஒரு டவுன் சைடு மொமெண்டமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் அட் த சேம் டைமில் டவுன் சைடில் அகைன் குரூஷியல் பாயிண்ட் அந்த கேப் இருக்குது. ஸோ அந்த கேப்பில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டடாக இருங்க இன்றைக்கி ஃபார்ம் ஆன கேப்பில். ஸோ அதனால் இந்த ரெண்டு ஏரியாஸுமே ஒரு கைண்ட் ஆஃப் குரூஷியல் ஏரியாஸ் தான். ஸோ ஒன்ஸ் இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா பை சைடும் அண்ட் அட் த சேம் டைமில் இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா செல் சைடும் நம்ம வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் நாளைக்கான மார்க்கெட்டில் என்னோட அனாலிசிஸ் ஃபார் நிஃப்டி. அண்ட் இதை தாண்டி பெருசாக அது பேசுறதுக்குல அண்ட் தென் வி வில் மூவ் ஆன் டு பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியில் லாஸ்ட் வீடியோஸ் என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா எக்ஸாக்ட்லி மார்க்கெட்ஸில் இந்த ஏரியாஸில் இருக்கிற ஒரு ஆர்டர் பிளாக்கை மென்ஷன் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். டு பி ப்ரிசைஸ் எக்ஸாக்ட்லி இந்த ஏரியாஸில் இருக்கிற ஆர்டர் பிளாக். ஸோ இந்த ஆர்டர் பிளாக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா நம்ம ஒரு அப்சைட் மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்கிறது தான் நேற்றுக்கான வீடியோஸ் நம்ம பேசியிருந்தது. அண்ட் ஆக்சுவலி எனக்கு சஸ்டெயின் ஆனாங்க. பட் ஸ்டில் அகைன் ஒரு கேப் அப். பட் ஸ்டில் நான் வந்துட்டு என்ட்ரி பண்ணல. ஸோ நீங்களும் என்ட்ரி பண்ணியிருக்க முடியும் தான் நினைக்கிறேன். பிகாஸ் ஒரு கேப் அப் ஆகிடுச்சு. அண்ட் அகைன் மார்க்கெட்ஸ் இந்த ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ணி இருந்துச்சுன்னா வி மே எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் சைட் மட்டும். பட் அகைன் அதுவும் நடக்கலை. ஸோ அதனால் ஓவராலாக பார்க்குறப்ப நமக்கு வந்துட்டு பெரிய லெவலில் இந்த என்ட்ரிஸும் கிடைக்கல ஃபார் பேங்க் நிஃப்டி. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் பேங்க் நிஃப்டிக்கு 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒன்று என்னோட லோ, இன்னொன்று என்னோட ஹைஸ். ஜஸ்ட் பிகாஸ் என்னோட ஹைஸ் அண்ட் லோஸுக்காக நான் சொல்லலை. அந்த ஏரியாஸில் லிக்விடிட்டிஸ் இருக்குது அண்ட் அட் த சேம் டைமில் வி ஹேவ் அ அன்ஃபில்டு கேப் டூ. ஸோ இந்த ஏரியாஸில் பார்க்குறப்ப வி ஹேவ் அன் அன்ஃபில்டு கேப். ஸோ இதெல்லாம் சேர்த்து வச்சு பார்க்குறப்ப அப்பர் சைடில் இந்த ஜோன்ஸுங்கிறது ஒரு க்ரூஷியல் பாயிண்டாக இருக்கும். ஐ மீன் என்னோட ஹைஸ் ப்ளஸ் வந்துட்டு இந்த ஆர்டர் பிளாக்கோட ஹைஸ் விச் இஸ் ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 49,550லேருந்து 465 வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த ஏரியாஸை மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் அட் த சேம் டைமில் டவுன் சைடில் என்னோட லோஸ் தான் நான் க்ரூஷியல் பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணுறேன் பிகாஸ் ஆஃப் திஸ் ஆர்டர் பிளாக். அண்ட் என்னோட லோஸ் விச் இஸ் நமக்கு வந்து இந்த கேப்போட ஸ்டார்டிங் பாயிண்ட்டாகவும் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் டவுன் சைடில் க்ரூஷியல் பாயிண்ட் would be around 49,000 அண்ட் அப்பர் சைடில் க்ரூஷியல் பாயிண்ட்டுங்கிறது 49,500 to 465 சம்திங் ஏரியாஸ். அந்த ஏரியாஸை மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் தான் என்னுடைய க்ரூஷியல் பாயிண்ட்ஸ் ஃபார் பேங்க் நிஃப்டி. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். Until then, this is Karan signing off from Master Trades.